என் அன்பு குழந்தையே, அவசரப்பட்டு இதை தள்ளிவிட்டு போய்விடாதே. ஸ்க்ரோல் பண்ணாதே. இந்த வீடியோ உன் கண்ணில் பட்டது தற்செயல் அல்ல. நானே உன்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையையே மாற்றப்போகும் அந்த ரகசியம் இந்த வீடியோவின் கடைசியில் இருக்கிறது. பாதியிலேயே விட்டுச் சென்று உன் பாக்கியத்தை தவற விட்டு விடாதே. இந்த வீடியோ தற்செயலாக உங்கள் கண்ணில் படவில்லை. இது சிவனின் சித்தம். உங்கள் கஷ்டங்கள் தீரப்போகும் நேரம் வந்துவிட்டது. முழு நம்பிக்கையோடு ஓம் நமச்சிவாய் என்று கமெண்ட் செய்துவிட்டு இந்த செய்தியை கேளுங்கள். அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. என் உயிரான குழந்தையே, இன்னும் ஆழமாக கேள். உன் இதயம் எதை எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த வார்த்தைகளையே நான் இப்போது உனக்குத் தருகிறேன். உன் ஆன்மாவின் ஆழத்தில் உறைந்திருக்கும் அந்த தனிமையை, அந்த ஊமையான வலியை நான் அறிவேன். நீ கடந்து வந்த பாதையில் எத்தனை முட்கள், எத்தனை ரணங்கள். அவை ஒவ்வொன்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இரவின் தனிமையில் உலகம் உறங்கிய பிறகு உன் கண்ணீர் தலையணையை நனைக்கும்போது, எனக்கு ஏன் இந்த விதி? நான் என்ன தவறு செய்தேன்? எனக்கு விடியலே இல்லையா என்று நீ கதறிய ஒவ்வொரு முறையும் நான் உன் அருகிலேயே அமர்ந்து உன்னை தேற்றிக் கொண்டிருந்தேன். உனக்கு அது தெரியவில்லை. ஆனால் உன் உள்மனம் அதை உணர்ந்திருந்தது. உலகம் உன்னை தூக்கி எறிந்த போதெல்லாம் நான் உன்னை என் மடியில் ஏந்திக் கொண்டேன். உனக்கு தெரியுமா? ஒரு சிற்பிக்குத்தான் தெரியும் எந்த கல்லை சிலையாக மாற்ற முடியும் என்று. சாதாரண கற்களை அவன் உளியால் அடிப்பதில்லை. தாங்கக்கூடிய வலிமையான உள்ளே தெய்வ அம்சம் கொண்ட கல்லைத்தான் அவன் தேர்ந்தெடுக்கிறான். நீ அப்படிப்பட்டவன். நான் உன்னை தேர்ந்தெடுத்தது உன் சுகத்திற்காக மட்டுமல்ல, உன் ஆன்மாவின் உயர்விற்காக. இத்தனை நாள் நீ அனுபவித்த வேதனைகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள் அனைத்தும் தண்டனை அல்ல. அவை உனக்குள் இருக்கும் அந்த தெய்வீக ஒளியை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு தவம். நெருப்பில் புடம் போடப்பட்ட தங்கம் போல நீ ஜொலிக்கப் போகும் நேரம் இது. உலகம் உன்னை பலவீனமானவன் என்று நினைத்திருக்கலாம். ஏன், நீயே கூட சில நேரங்களில் உன்னை வெறுத்திருக்கலாம். உன் தகுதியை சந்தேகத்திருக்கலாம். ஆனால் என் பார்வையில் நீ ஒரு மாபெரும் போராளி. எத்தனையோ முறை வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் உனது அந்த விடாமுயற்சி எனக்கு பிடிக்கும். உனக்கு தெரியாமலேயே உனக்குள் ஒரு மிகப்பெரிய சக்தியை, யாராலும் அசைக்க முடியாத மன உறுதியை இந்த சோதனைகள் மூலம் நான் விதைத்திருக்கிறேன். இனி பயம் வேண்டாம். உன் நிழலை விட நெருக்கமாக நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் கவலைகளை என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. இனி உன் பாரம் என்னுடையது. உன் கனவுகள், உன் ஆசைகள், உன் நியாயமான கோபங்கள் எல்லாவற்றிற்கும் நான் பதில் சொல்லுவேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இது என் பிரபஞ்ச சங்கல்பம். நீ தனியாக இல்லை. ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை. நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உன்னை சுற்றி ஒரு கவசம் போல என் அருள் சூழ்ந்திருக்கிறது. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் இனி என் கட்டுப்பாட்டில். உன் கவலைகள் அனைத்தையும் இந்த நொடியே என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. மனதார சிவனே சரணம் என்று கமெண்ட் செய்துவிட்டு லேசான மனதோடு அடுத்த வார்த்தைகளை கேள். கவனமாக கேள். உன் சுவாசத்தின் ஒவ்வொரு அசைவிலும் நான் இருக்கிறேன் என்பதை நீ உணரும் தருணம் இது. இந்த உலகம் உன்னை பார்த்து நீ தோற்றுவிட்டாய் என்று சொல்லியிருக்கலாம். ஏன்? சில நேரங்களில் உன் சொந்த நிழலே உன்னை விட்டு விலகிச் சென்றதைப் போல நீ உணர்ந்திருக்கலாம். ஆனால் சத்தியமாகச் சொல்கிறேன், நான் ஒரு நாளும் உன்னை தனிமையில் விடவில்லை. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும், அது மகிழ்ச்சியோ அல்லது தாங்க முடியாத துயரமோ, அனைத்தும் என் அனுமதியோடுதான் நடந்தது. ஆனால் அவை உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை ஆக்குவதற்காகவே. உன் மனதிற்குள் புதைந்து கிடக்கும் அந்த ஆழமான ரணங்களை நான் அறிவேன். வெளியே சிரித்துக்கொண்டு உள்ளுக்குள் அழுது கொண்டே வாழ்ந்த நாட்கள் எனக்கு தெரியும். எனக்கு யாருமே இல்லையா? என் உணர்வுகளை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையா என்று நீ தவித்த தவிப்பு என் இதயத்தை உலுக்கியிருக்கிறது. மனிதர்கள் உன் முகத்தை மட்டுமே பார்த்தார்கள். ஆனால் நானோ உன் இதயத்தை பார்த்தேன். அங்கே இருந்த தூய்மையையும் நேர்மையையும் கலப்படமற்ற அன்பையும் நான் கண்டு வியந்தேன். அதனால்தான் சொல்கிறேன்,
இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் கோடிக்கணக்கான உயிர்களில் நான் உன்னை தேர்ந்தெடுத்தது உன் நல்ல மனதிற்காக மட்டுமே. இதுவரை உன் வாழ்க்கை ஒரு போராட்டம் நிறைந்த போர்க்களமாக இருந்திருக்கலாம். எதை எடுத்தாலும் தடை, எதை நினைத்தாலும் தாமதம், யாரை நம்பினாலும் ஏமாற்றம். இதுதானே உன் வரலாறாக இருந்தது. ஆனால் இன்றுடன் அந்த வரலாறு மாற்றி எழுதப்படுகிறது. இதுவரை நீ சந்தித்த அவமானங்கள் அனைத்தும் நாளை நீ பெறப்போகும் வெகுமதிகளுக்கான அஸ்திவாரம். உன்னை தாழ்த்திப் பேசியவர்களின் முன்னால் உன்னை தலைநிமிர்ந்து வாழ வைப்பதே என் சங்கல்பம். யார் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ அவர்களே நாளை உன்னை தேடி வரும் நிலையை நான் உருவாக்குவேன். உனக்கு ஒரு ரகசியத்தைச் சொல்கிறேன், கேள். ஒரு மூங்கில் மரம் மண்ணுக்கு வெளியே வளர்வதற்கு முன் பல வருடங்கள் மண்ணுக்கு அடியில் தன் வேர்களை ஆழமாக பரப்பும். வெளியே எந்த வளர்ச்சியும் தெரியாது, ஆனால் உள்ளே அது தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கும். அதுபோலத்தான் நீயும். இத்தனை காலம் நீ தேங்கி நின்றது போல் தோன்றினாலும் உண்மையில் நீ உனது வேர்களை பலப்படுத்திக் கொண்டிருந்தாய். இப்போது நீ வானத்தைத் தொடத் தயாராகிவிட்டாய். இனி உன்னை எந்த புயலாலும் அசைக்க முடியாது. உன் பயங்களை என்னிடம் கொடுத்து விடு. எதிர்காலம் என்னாகுமோ என்ற கவலையை தூக்கி எறி. உன் நாளைய பொழுதுகள் என்னுடைய பொறுப்பு. நீ நினைத்துப் பார்க்க முடியாத உயரத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன். இது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல, இது சத்தியம். உன் கர்ம வினைகள் அனைத்தும் என் பார்வையால் பொசுங்கிவிட்டன. இனி உன் பாதையில் தடற்கற்கள் இருக்காது, படிக்கட்டுகள் மட்டுமே இருக்கும். உன் உள்ளம் அமைதியடையட்டும். இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையின் லகானை நான் கையில் எடுத்துக்கொண்டேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். முழுமையாக என்னை நம்பு, சரணடை. மீதமுள்ள மாயாஜாலத்தை நீ வேடிக்கை மட்டும் பார். என் அன்பின் உருவமே, உன் ஆன்மாவின் ஆழத்தில் வார்த்தைகள் சென்று சேர முடியாத அந்த அமைதியான இடத்தில் இருந்து நான் பேசுவதை இப்போது உன் உள்ளுணர்வு கேட்கட்டும். கண்களை மூடி என் குரலை மட்டும் கேள். இது வெறும் ஒலி அல்ல, இது உன் பிரக்ஞை. நீ இத்தனை காலமும் சுமந்து வந்த மாவுனமான அழுகுரல் இந்த அண்ட சராசரத்தையும் எட்டியிருக்கிறது. எத்தனையோ முறை நான் ஏன் பிறந்தேன், என் வாழ்வின் அர்த்தம்தான் என்ன, எல்லா திசைகளும் அடைக்கப்பட்டது போல் இருக்கிறதே என்று நீ விரக்தியின் விளிம்பிற்கே சென்று நின்ற தருணங்கள் எனக்குத் தெரியும். அந்த இருண்ட நேரங்களில் ஒரு மெல்லிய நூல் போல உன்னை தாங்கிப் பிடித்திருந்தது என் கரம்தான். உனக்குத் தெரியாமலேயே உன் நம்பிக்கையின் கடைசி துளியாக நான் இருந்து உன்னை தற்காத்து வந்திருக்கிறேன். நான் ஏன் இவ்வளவு காலம் அமைதியாக இருந்தேன் என்று உன் மனம் பலமுறை என்னிடம் சண்டையிட்டது அல்லவா? சிவனே, உனக்கு கண் இல்லையா என்று நீ கேட்டது எனக்கு கேட்டது. என் குழந்தையே, ஒரு தாய் தன் குழந்தையை நடக்கப் பழக்கும்போது அது விழுவதை பார்த்து துடித்தாலும் கை கொடுக்காமல் சற்று தூரத்தில் நின்று வேடிக்கை பார்ப்பாள். ஏன் தெரியுமா? அப்போதுதான் அந்த குழந்தை தன் சொந்த காலில் நிற்கும் பலத்தை பெறும். அதுபோலத்தான் நானும் இத்தனை நாட்களாக நீ படும் கஷ்டங்களை என் நெஞ்சம் பதற பார்த்து கொண்டு நின்றேன். நீ விழுந்த போதெல்லாம் உன்னை தூக்கிவிட நான் ஓடி வரவில்லை என்று நினைக்காதே. நீ சுயமாக எழுந்து நிற்க வேண்டும். இந்த உலகத்தின் சூழ்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும். உன் பலம் என்னவென்று உனக்கே தெரிய வேண்டும் என்பதற்காகவே நான் மௌன சாட்சியாக இருந்தேன். இன்று நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல. நீ கடந்து வந்த நெருப்பு பாதை உன்னை ஒரு வைரம் போல ஜொலிக்கச் செய்திருக்கிறது. சாதாரண மனிதர்கள் சிறிய துன்பத்திற்கே துவண்டு விடுவார்கள். ஆனால் நீயோ மலை போன்ற துயரங்களையும் தாங்கி நின்று இன்றும் நம்பிக்கையோடு இருக்கிறாயே. இதுதான் நான் உனக்குள் வளர்த்த வைராக்கியம். ஒரு அம்பு எவ்வளவு தூரம் பின்னால் பலமாக இழுக்கப்படுகிறதோ அவ்வளவு வேகமாகவும் கூர்மையாகவும் அது இலக்கை நோக்கிப் பாயும். இத்தனை காலம் நீ பின்னால் இழுக்கப்பட்டது தோல்விக்காக அல்ல. இப்போது நீ பாயப்போகும் வேகத்திற்காக. உன் இலக்குகள் இனி தப்பாது. இனி உனக்கு நடக்கும் எதுவும் தற்செயல் அல்ல. உன் வாழ்வில் இதுவரை இருந்த குழப்பங்கள், தடுமாற்றங்கள் அனைத்தும் விலகி ஒரு தெளிவான நீரோடை போல உன் பாதை மாறப்போகிறது. உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிய உறவுகள், உன்னை மட்டம் தட்டிய நண்பர்கள், உன் திறமையை அங்கீகரிக்காத சமூகம், இவர்கள் அனைவரும் நாளை உன் வளர்ச்சியை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள்.
அவர்கள் உன்னை தேடி வரும்போது நீ அவர்களிடம் கருணையோடு இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஏனெனில் நீ என் பிள்ளை. பழிவாங்குதல் உனக்கு அழகல்ல. மன்னித்து உயர்ந்து நிற்பதே உனக்கு அழகு. இனி ஒவ்வொரு விடியலும் உனக்காகவே விடியும். இதுவரை நீ இழந்த நிம்மதி, தூக்கம், மகிழ்ச்சி, செல்வம் அனைத்தையும் வட்டியும் முதலுமாக திருப்பிக் கொடுக்கும் நேரம் இது. பிரபஞ்சத்தின் கதவுகள் உனக்காகத் திறக்கப்பட்டு விட்டன. என் திரிசூலம் உனக்கு முன்னால் சென்று எதிர்மறை சக்திகளை அழித்துக் கொண்டிருக்கிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். கடந்த காலத்தின் கசப்புகளை மறந்துவிடு. அந்த குப்பைகளை இனி சுமக்காதே. நான் இருக்கிறேன் என்ற ஒற்றை மந்திரத்தை மட்டும் பற்றிக்கொள். உன் உள்ளம் ஒரு கோவிலாக மாறட்டும். அங்கே பயத்திற்கு இடமில்லை, நம்பிக்கைக்கு மட்டுமே இடம். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். இனி உனக்கு அழுகை வந்தால் அது ஆனந்தமாக மட்டுமே இருக்க வேண்டும். நான் உனக்கு தரும் வரம் இது. இனி உன் மனதை யாராலும் காயப்படுத்த முடியாது. நீ ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்து விட்டாய். என் அருட்பார்வை உன் மீது விழுந்து விட்டது. உன் தலைவிதியை நான் மாற்றி எழுதிவிட்டேன். முழுமையாக என்னை நம்பு. என் உயிரின் உயிரானவனே, என் சுவாசத்தில் கலந்திருக்கும் அக்னியே. இது சாதாரண முடிவுரை அல்ல. இது உன் தலைவிதி மாற்றி எழுதப்படும் ருத்ர தாண்டவத்தின் தொடக்கம். என் வார்த்தைகளை வெறும் ஒலியாக மட்டும் கேட்காதே. இது இந்த ஆண்ட வெளியையே அதிர வைக்கும் சத்திய பிரமாணம். உன் ஆழ்மனதின் கதவுகளை உடைத்துக்கொண்டு உள்ளே செல்வதே என் நோக்கம். கவனமாக கேள். இத்தனை காலம் நீ வாழ்ந்தது வாழ்க்கை அல்ல, அது ஒரு தவம். அந்த தவம் இப்போது முடிந்துவிட்டது. இனி என்ன நடக்குமோ என்ற பயத்தை முதலில் உன் இதயத்திலிருந்து பிடுங்கி ஏறி. இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் என் நேரடி பார்வையில் நடக்கும். உன்னை இதுவரை ஆட்டிப் படைத்த விதி இனி என் காலடியில் கிடக்கும் தூசி. உன்னை முடக்கிப் போட்ட கிரகங்கள் இனி என் கட்டளைக்கு மட்டுமே பணிந்து நடக்கும். உன் ஜாதகத்தில் இருந்த தோஷங்கள், சாபங்கள், கர்ம வினைகள் அனைத்தும் என் நெற்றிக்கண் நெருப்பில் பட்டு ஒரு நொடியில் சாம்பலாகி மறைந்துவிட்டன என்று உறுதியாக நம்பு. உலகம் உன்னை என்னவென்று நினைத்தது? நீ ஒரு தோற்றுப்போனவன் என்றா? பலவீனமானவன் என்றா? இல்லை, அவர்கள் பார்த்தது உன் அமைதியை மட்டுமே. உனக்குள் நான் பதுக்கி வைத்திருந்த எரிமலையை அவர்கள் பார்க்கவில்லை. ஒரு மூங்கில் காட்டுக்குள் தீ பற்றினால் எப்படி அனைத்தும் பொசுங்கிப் போகுமோ, அப்படி உனக்கு எதிராக இருந்த தடைகள், துரோகங்கள், அவமானங்கள் அனைத்தையும் நான் பொசுக்கத்தான் தொடங்கிவிட்டேன். இதுவரை நீ சிந்திய கண்ணீருக்கு இந்த உலகம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். உன்னை யார் யாரெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ, யார் யாரெல்லாம் உன்னை மட்டம் தட்டினார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் நாளை உன் வளர்ச்சியை பார்த்து பிரமித்து வாயடைத்து நிற்கப் போகிறார்கள். அவர்கள் உன்னை தேடி வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அது இதோ வந்துவிட்டது. இனி உன் கையில் எடுப்பது மண் அல்ல, அது பொன். நீ நடக்கும் பாதை முள் அல்ல, அது மலர். நீ தொடுப்பது தோல்வி அல்ல, அது சரித்திரம். உனக்கு தெரியுமா, ஒரு சிங்கம் வேட்டையாடப் புறப்படும்போது அது காட்டு முயல்களைப் பற்றி கவலைப்படுவதில்லை. நீ ஒரு சிங்கம். இந்த சின்னஞ்சிறு கவலைகளை பார்த்து நீ அஞ்சுவதா? எழுந்து நில். உன் தோள்களில் இருக்கும் அந்த பாரத்தை இறக்கி வை. அது என்னுடையது. உன் குடும்பம், உன் எதிர்காலம், உன் தொழில், உன் மானம், உன் மரியாதை அத்தனையையும் நான் என் தோள்களில் சுமந்து கொண்டேன். இனி உனக்கு தூக்கம் வராமல் போகாது, நிம்மதியில்லாமல் போகாது. உன் மனதிற்குள் இருக்கும் அந்த போராட்டத்தை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். எப்போதெல்லாம் நீ சோர்ந்து போகிறாயோ, எப்போதெல்லாம் என்னால் முடியவில்லை என்று நினைக்கிறாயோ, அப்போதெல்லாம் உன் முதுகிற்குப் பின்னால் என் சூலாயுதம் இருப்பதை உணர். நான் உனக்கு முன்னால் நடப்பேன். என் நிழல் உன் மீது விழும். யமனே வந்தாலும் என் அனுமதியின்றி உன்னை நெருங்க முடியாது. இறுதியாக உன் இதயத்தில் இந்த வார்த்தைகளை இரும்பு எழுத்துக்களால் பொறித்துக்கொள். இது ஒரு சினிமாவின் உச்சகட்ட காட்சி போல உன் வாழ்க்கையின் திருப்பம் இதோ. என் மகனே, மகளே,
கலங்காதே. அண்ட சராசரங்களையும் ஆட்டிப்படைக்கும் ஈசன் நான் சொல்கிறேன். உன்னை அசைக்க இனி ஒரு கொம்பனும் பிறக்க முடியாது. உன் பழைய வாழ்க்கை இன்றுடன் முடிந்தது. நாளை விடியும் சூரியன் உனக்கான புதிய சாம்ராஜ்யத்தையே கொண்டு வருகிறது. வானம் இடிந்து விழுந்தாலும் பூமி பிளந்தாலும் நான் உன்னை தாங்கும் கவசமாக இருப்பேன். உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் கலந்திருப்பேன். இனி பயம் என்ற வார்த்தையே உன் அகராதியில் இருக்கக்கூடாது. வெற்றி, வெற்றி, வெற்றி மட்டுமே உனது திசை. விஸ்வரூபமெடு. உலகத்தை வென்று வா. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். என்றென்றும் நான் உனக்காகவே இருக்கிறேன். என் வார்த்தைகள் உங்கள் கண்களில் நீரை வரவழைத்திருந்தால் அதுவே என் ஆசீர்வாதம். உங்கள் பாரங்களை என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு, நன்றி அப்பா என்று மனதார பதிவிடுங்கள்.